தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பிளே ஸ்கூல், ப்ரீ ஸ்கூல், டே கேர் வச்சிருக்கீங்களா? உங்க ஸ்கூலுக்கான வெப்சைட் வேணும்னு ஆசைப்படுறீங்களா? அது எப்படி ஆரம்பிக்கிறது, அதுக்கு எவ்வளவு செலவாகும், இது போல உங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்கா? அப்ப மறக்காம உங்க தமிழரசிய காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான தரமான வெப்சைட் டிசைன், டெவலப்மெண்ட், மெயின்டெனன்ஸ் எல்லாமே நாங்க உங்களுக்காக பண்றோம். உங்க பிராண்ட்ல வெப்சைட் வேணுமா? இப்பவே கால் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். குழந்தைகளா, இன்னைக்கு நான் ஒரு அழகான கதை ஒண்ணு உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு அழகான காட்டுல சிங்கம் ராஜாவா இருந்தது. அந்த சிங்கத்துக்கு தூங்குறதுனா ரொம்ப பிடிக்கும். சிங்கம் மரத்தடியில சோம்பேறித்தனமா எப்போதுமே தூங்கிக்கிட்டே இருக்கும். அதனுடைய வேலைகளை எதுவுமே செய்யாது. அதற்கு பசிச்சா மட்டும்தான் அது கண்ணை திறந்தே பார்க்கும். ஒரு நாள் மதிய வேலையில சிங்கம் மரத்தடியில நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தது. இத பக்கத்திலே இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தது ஒரு புத்திசாலியான காகம். அந்த காகத்துக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒரு நாள் சின்ன முயல் பயந்து போய் சிங்கத்தின் பக்கத்துல இருந்தது. இத பார்த்த காகம் முயல் கிட்ட போய் கேட்டுச்சு, என்னாச்சு முயலே, பயந்து போய் இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. அதற்கு அந்த சின்ன முயல் சொல்லுச்சு, சிங்கத்தின் பக்கத்துல தான் நல்ல சுவையான புற்கள் இருக்கு, அதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்ப வேற ரொம்ப பசிக்குது. நான் அந்த புற்களை சுவைக்கும் போது சிங்கராஜா எழுந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்ட காகம் கொஞ்ச நேரம் யோசிச்சது. எப்படி முயலுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணுச்சு. பிறகு காகம் சொல்லுச்சு, முயலே நீ கவலைப்படாத, நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அந்த காகம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? சிங்கத்தின் பக்கத்துல போய் கா 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 அப்படின்னு வேகமா கரைஞ்சது. அது மட்டும் இல்லாம, சோம்பேறி ராஜாவே, காட்டுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து போய் எப்போதும் தூங்கிட்டே இருக்க, இப்படி மரத்தடியில கொரட்டை விட்டு தூங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கா கான்னு கரைஞ்சுகிட்டே இருந்தது. சிங்கம் மெதுவா கண்ணை திறந்து பார்த்து, காகமே தள்ளிப்போ, நான் ஓய்வெடுக்க கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா காகம் சிங்கத்தின் பேச்ச கேட்கவே இல்லை. கா கான்னு கரைஞ்சுகிட்டே இருந்தது. சிங்கத்துக்கு கோபம் வந்துடுச்சு. கர்ஜனை பண்ணி காகத்தை துரத்த ஆரம்பிச்சது. காகமும் அந்த புல்வெளிய கடந்து பறந்து ரொம்ப தூரமா போச்சு. சிங்கமும் காகத்தை துரத்திக்கிட்டே அந்த புல்வெளிய கடந்து போயிடுச்சு. பிறகு அந்த முயல் ரொம்ப மகிழ்ச்சியா அந்த புற்களை எல்லாம் பசியார சாப்பிட்டது. அந்த மரத்தடியில சிங்கம் இல்லாததுனால அங்க இருந்த சின்ன சின்ன விலங்குகள் எல்லாம் வெளியில வந்து மகிழ்ச்சியா விளையாடிட்டு இருந்தது. சிங்கம் காகத்தை பிடிக்க முடியாம ரொம்ப சோர்வாகி அந்த மரத்தடிக்கு வந்தது. அப்ப அங்க பார்த்தா அந்த மரத்தை சுத்தி நிறைய விலங்குகள் மகிழ்ச்சியா விளையாடிட்டு இருந்தது. அப்புறம் தான் சிங்கத்துக்கு புரிஞ்சது, காட்டுக்கே ராஜாவான நாம இப்படி சோம்பேறித்தனமா இருந்துட்டோமே, நம்முடைய பொறுப்புகள் எல்லாம் மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா சிங்கம் அந்த காட்டை நல்லா ஆட்சி செஞ்சது. அந்த காட்டுல உள்ள விலங்குகளினுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து அந்த காட்டுக்கு இப்ப நல்ல ராஜாவா மாறிடுச்சு. எல்லா விலங்குகளுக்கும் சிங்கராஜாவை பிடிக்க ஆரம்பிச்சது. அந்த காகம் முயலுக்கு மட்டும் உதவி செய்யல, சிங்கராஜாவுக்கும் அதனுடைய பொறுப்பை உணர உதவி செஞ்சது. குழந்தைகளா, இந்த கதையின் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? சோம்பேறித்தனமா இருக்கவே கூடாது, சுறுசுறுப்பா இருக்கணும், அது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம நல்ல தலைவர்கள் எப்போதுமே அவர்களுடைய பொறுப்பை உணர்ந்து வேலை செய்யணும். அடுத்த நல்ல கதையில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், பிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே தமிழரசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.